வணக்கம். செய்திகளுக்காய் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது துப்புரவு இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என்.எஸ். குமாரநாயக்க, பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் ஜனாதிபதி செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் அடுத்த வருடத்துக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகன் ஜகத் டயஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தை, மாசி, பங்குனி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு எதிர்வரும் 10ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய மாதங்களில் 9ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஆவடி மாதத்தில் மாத்திரம் 7ஆம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியான்மர் அகதிகளின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியுடன் கோரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி எல்.டி.பி. தெகிதெனியா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாட்டுக்குள்ளாக இடம்பெயர்வது குறைந்து வருவதாகவும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் 2023 நாட்டின் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 11.78% குறைந்துள்ளது என பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது. உயர்கல்வி பயிலாத பெண்களே இல்லை என்ற நிலைமையை உருவாக்காமல் ஓயமாட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு சட்டம், ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார். புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் பிரான்சில் காவல்துறையினர் வியாபார நிலையங்களை மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் பட்டாசுகளை காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படுவதோடு தண்டப்பணமும் அறவிடப்படுகின்றது. ஆஜர்பைஜான் விமான விபத்து தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பிரித்தானியாவிடம் மன்னிப்பை கேட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மன்னிப்பை பிரித்தானியா ஏற்க மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அஜர்பைஜான் பாக்குவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நோக்கி புறப்பட்டு கசகஸ்தானில் தரையிறங்க முயற்சிக்கும் போது விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து முறையான விசாரணை வேண்டும் என கூறியுள்ளது. இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்ததும் 29 பேர் உயிர் தப்பியதாகவும் தெரிய வந்துள்ளது. எகிப்தில் சுற்றுலா பயணியொருவர் சுறா தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இருவர் எகிப்துக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். வடக்கு மார்சா ஆலம் கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு நுழைந்துள்ளனர். நீச்சல் அடிக்க அனுமதிக்கப்பட்ட பகுதியை மீறி சென்ற இருவரும் ஆழ்கடல் பகுதிக்கு சென்றபோது சுறா அவர்களை தாக்கியுள்ளது. பலத்த காயமடைந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் காயமடைந்திருப்பதாகவும் எகிப்தின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் 2025 தை 1ஆம் தேதி திறமையான தொழிலாளர் விசா ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் விசா பெற புதிய சம்பள தகுதியை நிர்ணயித்துள்ளது. பிரித்தானியாவில் வேலை பெற விரும்பும் பணி விண்ணப்பதாரர்களுக்கு சவாலாகவும் அதே நேரத்தில் உயர்திறன் சேர்ந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பாகவும் அமைகின்றது. பொது விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 26,200 பவுண்ட்ஸிலிருந்து 38,700 பவுண்ட்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது. PhD கொண்டவர்களுக்கு 23,800 34,830 பவுண்ட்ஸ் வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. உக்ரைன் போர் முனையில் கொல்லப்பட்ட வடகொரியா ராணுவ வீரர் ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யாவை கைப்பற்றியுள்ள குர்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு இதுவரை 3000 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயங்களுடன் தப்பி இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.
சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் ஒரே மாதத்தில் வரலாறு காணாத அளவில் சுமார் 22 மில்லியன் பொதிகளை நவம்பர் மாத இறுதியிலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வரையிலான காலகட்டத்தில் சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் பொதிகள் மொத்தம் 22.3 மில்லியன் பொதிகளை விநியோகித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா பயன்பாடு தொடர்பில் கடும் விவாதம் எழுந்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே தொடர்ந்து நீடிக்கும் போருக்கு மத்தியில் 300 கைதிகளை பரிமாற்றம் செய்து கொண்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் ICC சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருது வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய வீரர் பும்ரா உள்ளிட்ட 4 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியின் பும்ரா, இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட், காரி பரூக் ஆகியோரும் இலங்கை அணியின் கமிந்து மெண்டிஸ் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இப்பட்டியலில் தேர்வாகும் ஒவ்வொருவருக்கு விருது வழங்கப்படும். உலகில் அதிக வருமானம் ஈட்டும் கால்பந்து வீரர்களில் இருவரான லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை மிஞ்சும் சொத்து மதிப்புடன் முன்னாள் செல்சி வீரர் ஒருவர் தாய்லாந்து அணிக்காக விளையாடுகிறார். புருனே சுல்தானின் மருமகனான ஃபாரிக் பொல்காஸ். இவர் சுல்தானின் மொத்த சொத்து மதிப்பான 200 பில்லியன் பவுண்டுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு தொகையை கைப்பற்றுவார் என்று கூறுகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.